ஹலோ. டேய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முன்னாடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Hey, hi, Arvind. டேய் கால் பண்ணு. ஹாய் மேம். Okay, it's already late, so let's directly go with the questions. What is the main purpose to choose our company? All body telling good company, good work, good managers and clear salary, madam. And I do work good company, madam. Okay, fine, Arvind. I got your point. Okay, now please turn the camera around the room. Hello? Hello. Nonsense. Camera திருப்பி ரூம ஓ காட்டுங்க. ஐயோ. ஐயோ. டேய் பேண்ட குறா. Your dedicated study. ஹலோ. டேய் எச்சே, உன்னை நம்பி இன்டர்வியூக்கு ரெஃபர் பண்ண போறேன். என்ன செருப்பால் அடிக்கணும்டா. தா எல்லாம் இந்த அணுவோட அண்ணனால வந்ததுடா. அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சா? டேய் இன்னைக்கு தாண்டா எல்லாமே முடிய போகுது. விஜய் அணுவை லவ் பண்ணான்னு தானே அவங்க அண்ணன் பிரச்சனை பண்ணி எங்களுக்கு வேலை போச்சு. அதான் என் மச்சானை நல்லா மண்டையை கழுவி அனுப்பி விட்ருக்கேன். இந்நேரம் என் மச்சான் அவளை அத்து விட்டுட்டு சிட்டா ஓடி வந்துட்டு இருப்பான் பாரு. பயமாக இருக்குடா, என்ன பண்ணுறது? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஒரி பண்ணுற? ஃபஸ்ட் காஃபி குடி. சரி படுத்து பிளான் என்ன? நமக்கு நைட் 2 மணிக்கு ட்ரெயின். அது வரைக்கும் வெளியே சேஃப் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? என் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளை தேடி அங்கே வந்துட்டா? ஏய் ரீசெண்டாக தான் ரூம் ஷிஃப்ட் பண்ணேன். உங்கள் அண்ணனுக்கு அந்த அட்ரஸ் தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, என் அண்ணன் பண்ண வேலைக்கு என் மேலே செம்ம கண்ணில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது விஜய். அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு பேசும்போது நீ தானே கூட இருந்த. என் ட்ரெஸ் எல்லாம் அங்கே தாண்டி இருக்கு. பாரு, அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன், அவ்வளோதான். என்ன மச்சான் வெட்டி விட்டியா? உன்னதாண்டா வெட்டி விட்டியா இல்லையா? சின்சியர் லவ் அப்படிதான் இருக்கும். தட்டி விடு மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. புரியுது, சோகமாக இருக்க, சரக்கு வாங்கிட்டு வரணும் அதானே? ஆமாடா, ஆனால் நம்ம ஆவடியில் இருக்கிறது வேணாம். அன்னைக்கு வேலைச்சேரில். புரிஞ்சுது. ரைட், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ண, அப்படியே இந்த ஜிபே மட்டும் அனுப்பி விட்ரு. சரி. டே மச்சான், இந்த சக்தியை அவனை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஃப்ரீயாக விட்றா. சரிடா மச்சான். என்ன வரதுக்கு எப்படியும் ஒரு 10-10 ஆயிரும்ல? ஆமாம் மச்சான், அதுவும் இந்த சென்னை டிராஃபிக் இருக்கு பாரு. சரி அப்போ சரி, பை பை. அதுவும் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, வா நம்ம போகலாம். ஏய் அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு போகிற? அதை விட டேஞ்சரான விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே சிசிடிவி இல்லைன்னு மட்டும் நினைக்காத. இங்கே ஒரு பாட்டி இருக்கு. சிசிடிவிக்காச்சும் 5 வருஷம் தான் வாரண்டி. ஆனால் அந்த பாட்டிக்கு எப்போ வாரண்டி முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கும். அவ்வளோ ஏன் அவங்களுக்கு தெரியாமல் மரத்துலேருந்து ஒரு இலை கூட விழாது. ஏண்டி உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த மங்கள வீட்டுக்கு ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு போறான்டி. ஏன் லூசு கிளம்பி அது அவன் புரிஞ்ச அவன் ஒல்லியால இருந்தான். நீ வந்தது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஊரில் இருக்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துரும். அப்புறம் என்ன, வேலையிலேருந்து அமிச்ச மாதிரி இந்த வீட்டிலேருந்து வெளில போக வேண்டியதான்.
இதெல்லாம் அவனுங்க குடிச்சது. உடனே என்கிட்ட சண்டைக்கு வராத. சரி டைம் ஆகுது, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விஜய் இந்த ரூம் ஏன் லாக்கில் இருக்கு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஓனர் திங்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. அதனால தான் இந்த வீட்டை பாதி ரெண்ட் கொடுத்துருக்காரு. மச்சான் நிப்பாட்றா. டேய் நிப்பாட்றா. மச்சான் என்னடா? அந்த பொண்ணு பாரு. டேய் காஜி, உங்கள் காஜுக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா இவர் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு. ஆமா ஏன் இந்த பக்கம் போற? டேய் அவன் சொன்னான்னு வேலை செய்கிற வரைக்கும் போயிட்டு இருக்க முடியாதுடா. கேட்டேன்னா அந்த பிராண்டிங் கடையில் லோக்கலில் வாங்கினான்னு சொல்லிக்கலாம். நீ அமைதியாக உட்கார். அப்படியா? சரி அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டு. எதுக்கு? புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு, 2.5 GB டவுன்லோட் போட்டுக்கிறேன். வாவ் ஹோம்லி கேர்ள். ஏய் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் அழகா இருக்கனா இல்லை இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கனா? ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த சுடிதார், அந்த பொட்டு, ஹோம்லி லுக், அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கானோ. உன்னை நான் எப்போவுமே இப்படி ஒரு தேவதையாக பார்க்கணும். ஐ லவ் யூ. ஹலோ, பழசெல்லாம் நினச்சி பார்த்தது போதும், இப்போ கிளம்பலாமா? என்னமோ ஒன்று குறையுதே. ஒரு நிமிஷம். இப்போதான் கியூட்டா இருக்க. சரி சரி பேசிட்டே இருக்காத, போய் சீக்கிரம் ரெடி ஆகு. நான் ட்ரெஸ் எடுக்க தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? சிப்ப போ போ, டைம் ஆகுது போ. டேய் ஏன்டா ஐயோ, என்ன பார்த்த உடனே இந்த கிழவி என்ன இங்க? ஏய் இப்போ எது கதவை லாக் பண்ண? ஏய் வெளியே அந்த ராட்சஸ் இருக்கு. இருக்குதுங்க. இப்போ என்ன பண்றது? கதவு திறடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இருங்கடா இருங்க. உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஹவுஸ் ஓனருக்கு இப்போ போய் ஃபோன் பண்ணு. பாத்தியா கிளவி வாசல்லே நிக்குது. டேய் கிழவி நீங்க எங்கடா போய் பொறுக்கிட்டு வரீங்க? என்னடா முழிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணை கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கோம். சீட்டு விளையாட கை பத்தல, வரியா? திமிரு பத்தி அதுக்கு. வாடா. போச்சு போச்சு போச்சு. ஐயோ, வீடு விடாதன்னு சொன்னேன். கேட்டாரா அந்த ஹவுஸ் வெளியே அரவிந்த் சக்தி வந்துட்டாங்க. இருங்கடா இருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்றேன். இதுதான் அப்பவே சொன்னேன் நான் இங்க வர மாட்டேன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. ஏதோ ஒரு கொஞ்சம் பொண்ணை பொறுமையா கூட்டு வந்து இரு. வச்சுக்கிட்டு சீக்கிரம் இங்க கூத்தடி, போயிடலாம். நல்லா தெரியுது. பட் அவன் சும்மா விளையாடுறான் அவங்ககிட்ட. அவங்க மட்டும் என்கிட்ட வந்து ஏதோ பேசுனாங்க, அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. கூட ஒரு பொண்ணையும் தான் இறக்கியிருக்கோம். என்ன பண்ண போற இப்ப? பண்றது அதை விட்றா, வாடா. விஜய், கதவு தரடா. ஏதோ பண்ணு. விஜய், யாரா இவன்? டேய் விஜய், டேய் கதவை திறடா. ஏதாச்சும் பண்றா. Open the door பாட்டி. You go. த்ரோ பண்ணி தொலைங்க. போ. கதவை திறடா டேய். டேய் ம். அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? என்ன தெரியுதுன்னு பார்த்தேன்டா. அதுல எப்படா தெரியும்? டேய் கதவை திறடா.
இவனாடா அத்தராத்திரில் விபூதி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். பார்க்குற மொழியே சரியில்லையே. கதவு திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா? ஆமாம் 10:30 மணிக்கு தானே வரேன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். மனிஷ்ட கேட்டேன், அங்கே அந்த சரக்கு இல்லையாம்மா, அதான் லோக்கல்லே வாங்கிட்டேன். சரி அப்புறம் சரி, பார்த்துக்கலாம். அவனுக்கு ஒண்ணும் டேய் தண்ணி காலியாக போகுது சொல்லிடு. டேய் ஆ நீ போய் டம்ளர் எடுத்து வா போ. ம் ஏய் எங்கே போகிற? கிளாஸ் எடுக்க. இரு நானே எடுத்துகிட்டு வரேன். என்னடா இது? எப்பவுமே நம்மள தானே வேலை வாங்குவான். இந்தா சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான். ம் மச்சான் ஏதோ லேடி ஸ்மெல்லு வரல. லேடிஸ் மேல ஆ ஃபுல்லாக காஜில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஏய் நீ ஊத்துறா. அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி அதை விடு, ஃபஸ்ட்டு எனக்கு ஊற்று. விளையாதடா. கொஞ்சம் பொறுத்து கொடி முதல்ல வந்துடுறேன் ப்ளீஸ். மச்சானுக்கு தான். டேய் டைம் ஆகுதுடா, ஸ்டேஷனுக்கு போகணும். டேய் டேய் உன்னதான்டா. நீ வேற லவ் ஃபெயிலியரில் இருக்க. பக்கம் உனக்கு தான். என்ஜாய். ஓ டே மச்சான், இந்த மூடில் இப்போ சரக்கு அடித்தா பேட்டரி போயிரும்டா. நீங்கள் அடிங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி வா, அப்போ வந்து கம்பெனி கொடு வா. வாடா, அட்லீஸ்ட் கம்பெனியாவது கொடுக்கலாம்ல. இவன் ஒருத்தன். ஐயோ. ம். நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு புரியுது. விட்றா அவளை. அந்த அணுலாம் நமக்கு செட்டே ஆக மாட்டேன். ஏய் லூசு. ஓ சரி சரி சரி. அந்த அணு உனக்கு செட் ஆக மாட்டா. சரியான பஜாரிடா அவ. செத்த பச்சாரியா? ம். டே எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சுல, அவளை பற்றி ஏன்டா இப்போ பேசுகிற? விட்றா, அவன் நல்ல பொண்ணுறா. அவன் அப்படிதான் மச்சான், கூமு கூப்பி. என்னத்தை வளர்றான் ஓ தெரியல. குடிப்பதற்கு முன் குடித்த பின். சரி அப்படியே ஷூஸ் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வா மச்சான். ம் சீக்கிரம் வா, ஐ எம் வெயிட்டிங். ஐயோ டேய் ஆ? இது கிச்சன்டா. ஓ அதான் கதவு இல்லைன்னு பார்த்தேன். நீ ஓகேல? பிரச்சனை இல்லையே, கொஞ்சம் டச் பண்ணிக்கோ ப்ளீஸ். டி டேய் என்னடா இதே திறக்க மாட்டேங்க. உள்ள போடா. அது நாயே. தள்ளி போடா. டேய் நீ எங்கடா போற? ஊருக்கு எடுக்க போறேன்டா. இருடா நானே எடுத்துட்டு வரேன்டா. என்னடா நீ? டேய் எவ்வளோ தாண்டா வெயிட் பண்ணுறது? ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுடா, சீக்கிரம். ஏய் சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்படியே போய் சமாளிச்சிடுறேன். அங்கே என்னடா போய் தேடிட்டு இருக்க? இந்த இருக்க ஊருக்கா? ஏய் யாரா இது? என்னடா இது? ஏய் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். டேய் கிச்சன்டா, நேரா போடா. இதை எப்போ மாற்றினாங்க? சாவடிக்காதடா. மச்சான் நீங்கள் சரக்கு அடிச்சிட்டுருங்க, நான் போய் சர்வீஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம். நம்மளே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறோம். சேவ் பண்ண கற்றுக்கடா. நமக்கு இந்த பேச்சுலர் லைஃப். நமக்கு இந்த சைடிஸ் அனுப்புறான். இப்போ தாண்டா தெளிவாக பேசுவீங்க. இப்போ எப்படா நான் அவளை மறைச்சு வைப்பேன்? இது ஓஜா படாச்சே. இது எங்க தட்டு வந்தா? அவள கிச்சன்ல இருந்து. கிச்சன்ல இருந்தா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? டேய் ஒன்னதான்டா கேட்குறேன். அது நம்ம ரூமில் பார்த்ததே இல்லையா? அதான் கேட்டேன். நம்ம இப்போ இதை விளையாட போகிறோமா? டேய் ஆல்ரெடி உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சுடா, போய் படுங்கடா. மச்சான் இப்போ நீ விளையாட வரல, நான் கை எடுத்துப்பேன். இங்கே விட்டு. நானே உடஞ்சி போயிருக்கேன். ஐயோ ஏன் மச்சான் இப்படி பண்ற? மச்சான் அவளுக்காக நீ அழாதடா. அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைல்ல. கமெண்ட் இருக்கியா? சும்மா சொன்னதே சொல்லாம போய் படுறா. இங்கே வா.
என்ன உட்காரு. நீ வாங்க வாங்க விஜய் நீ போய் கேட்க. விஜய் சரி மச்சான். வாடா சீக்கிரம் டைம் ஆகுது. ஓகே சுச்சி எங்கே இருக்கு? நான் ஓஜா படிச்சுட்டு பண்ணுறேன். நல்லா ஃபர்ஸ்ட் நைட் செட்டிங் மாதிரி இருக்குல்ல? இதுக்கு பேர் தான் ஓஜா போர்டு. நம்ம வீட்டில் ராத்திரி ஆனால் ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவேன்ல சொல்லுவேன்ல. ஏய் அது பூச்சிடா. உனக்கு தெரியாதுடா, இந்த வீட்டில் பேய் இருக்கு. இருக்கு. அதை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன். அப்படி பண்றீங்க? அதுக்கு என்ன பண்ணோம்? குட் கொஸ்டின். சீக்கிரம் விளையாடுங்கடா. நான் சொல்லல உனக்கு இந்த கேம் பிடிக்குன்னு. வா வந்து விரல்ல காயின வை. நீ தொலை. டேய் நம்ம 3 பேர் தானே விளையாடுறோம். அது என்ன 4 விரல் இருக்கு? நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு வரல வச்சேன். ஒன்று தான் வைக்கணுமா? சரி ஓகே. சரியான தற்கொலை தாயிரியா இருக்கானே. சரி நம்ம ஆரம்பிக்கலாம். கோஷ்டி கோஷ்டி ஆர் யூ தேர்? கோஷ்டி கோஷ்டி ஆர் யூ தேர்? ஒரு டவுட்டு. இங்கிலீஷ் சேரானா? அகைன் குட் கொஸ்டின். பேயே பேயே இருக்கீங்களா? இருக்கீங்களா? பேயே பேயே இருக்கீங்களா? இருக்கீங்களா? டேய் அதான் ஒன்றும் வரலையே, விடண்டா. சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்களை நாங்கள் ஆழமாக நினச்சி கூப்பிட்றோம். நீ இங்கே தானே இருக்கீங்க. ஓ எஸ். டேய் இதெல்லாம் சுத்த வேஸ்ட்ரா. நான் கிளம்புறேன்டா. பாத்தியா பேய் வந்துருச்சு. அதுக்கு உன் மேலே கோபமாக இருக்கிறேன். நீ வா அந்த உட்காருங்க. உட்காருங்க. டேய் மச்சான் அது பூனையா இருக்கும்டா. இங்க பாரு அதுவே நோன்னு வந்துருச்சு. காயின் அப்புறம் தானே நகர்ந்துச்சு. அப்போ ஒரு வேலை விளையாட்டை முடிக்காம யாரும் எந்திரிக்க கூடாது. நீ நல்ல பேயா இல்லை கெட்ட பேயா? என்ன யாரோ கூப்பிட்டது? வந்துச்சு. பொம்பளை பையன் மச்சான் வந்து. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி உங்களை கூப்பிட்டோம். உங்களுக்கு காசு வேணும்னா என்னதான் கூப்பிடுவீங்களாடா? இல்லை ஒரு சூர்யா படத்தில் இப்படி தான் ஒரு பேய் வந்து பிஸ்னஸ் ஐடியாலாம் கொடுக்கும். அதான் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கூப்பிட்டோம். என்ன ஏன் அடிக்கிறீங்க? நான் அப்படி என்ன கேட்டேன்? யாரா என்ன கூப்பிட்டது சொல்லுங்க. ஏங்க சத்தியமாக நான் கேப்டன் விஜயகாந்த் சார் தாங்க கூப்பிட்டேன். உங்களை நான் கூப்பிடலங்க மச்சாடே விஜய். ஏச்சி நான் இல்லை. நீ தானே கூப்பிட்ட? ஆமாம் தானே? நீ தானே ஆழமா நினைக்க சொன்ன. அதுக்கு நான் அடிக்கிற பேயோட நினைப்பேன். ஆமா ஏங்க என்ன ஏங்க அடிக்கிறீங்க? அது 2 பேர் இருக்காங்களா? டேய் யாரா கூப்பிட்டா? தெரியலையே. ஏங்க யாருங்க நீங்க? கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, சத்தம் மட்டும் தான் வருது. நான் ஏற்கனவே இங்க ஒருத்தர் உடம்புல தான் இருக்கேன். அதெல்லாம் தெரியாது. ஆமா உங்க பேர் என்ன? வந்ததுல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. விஜயலட்சுமி வடலப்பட்டி. வடலப்பட்டியா? ஏண்டா தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இருந்தோம், தெலுங்கு பேர் தான் அனுப்பியா நீ? சொல்றா யாரா நினைச்ச? சொல்றா யாரா வடலப்பட்டி? சிலுக்கா.
இது நம்மளோட எத்தனாவது மீட்டிங் விஜய்? ஒரு 4th 5th இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? உன்னை பற்றி நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையே. ஏய், சரி சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்க. என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சு பேசுவேன். மோரோவர் ரொம்ப ஹோம்லிகள். அப்போ நான் மாடர்ன் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படிலானோ இப்போ மாடர்ன்ற பேரில் எல்லாரும் இந்த டிஷர்ட் ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ்னு ரொம்ப ஓப்பனப்பாக இருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. இங்கே பாரு விஜய், முதல்ல இந்த மைண்ட் செட்டே தப்பு. ட்ரெஸ்ஸிங்ன்றது ஒருத்தவங்களோட விருப்பம் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி. உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பிடிக்காதுன்னு வேணால் சொல்லு. அதை விட்டு அவங்க ஓப்பனப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? மாடர்ன் ட்ரெஸ்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போட்டால் அது தப்பு தான். அண்ட் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காதுன்னு? அது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் சொன்னேன். சும்மா எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதானோ? உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏய், என்னடி ட்ரெஸ் இது? ஏன்டி இப்படி பண்ணுற? சக்தி விஜய் நம்ம தெரியாம ரொம்ப ஃபேர் அறியலண்ணா. அனு, என்னடியாச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ணுற? சரி வா, ஃபர்ஸ்ட் இங்கே போகலாம். நானும் இல்லை. ஏய், என்னடி வாய்ஸ் இது? ஏன்டி இப்படி வாய்ஸ் பார்த்துலாம் பேசுகிற? சரி வா, நம்ம போகலாம். எதுக்கு அடிச்ச? நான் தான் சொன்னல நானும் இல்லைன்னு. ரோஜா போர்டு விளையாடியான வர வச்சுட்டு இப்போ நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நான் தான் சொன்னல நான் யாருன்னு. நீ தானடா என்ன வர வச்ச? ஏதோ உங்க மேல இருந்த அலாதி அன்புனால கொஞ்சம் டீப்பா நினைச்சிட்டக்கா. அதுக்குன்னு கூப்பிட்டனே வந்துருவியாக்கா நீ? என்னை விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. ஹலோ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அசைட். தள்ளுறீங்க நடு வீட்டில் முடி வரைச்சி போட்டுக்கிட்டு. ஏண்டா காலையில் தானடா ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்த, அதுக்குள்ளே இன்னொருத்தி இறக்கிருக்கிற. நல்லா இருப்பியா நீ? ஆ? எங்க ஏம்மா? ஓ சரி சரி சரி, இங்கே இருக்கியா நீ? நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீ வா, எங்க வா நீ. ஆக்சுவலி ஓ சாரி சாரி சாரி, நீ எனக்கு புரியுது நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு. பண கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? ஆ, உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இந்த உள்ள ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் பாரு, அவனுக்குலாம் ஏகபோகமாக இருக்குது. பட் அதுக்கெல்லாம் இந்த டைமில் வரக்கூடாது. திஸ் இஸ் அ ஹோம்லி ஹோம். இவன் வேற யார் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நீ வா, நான் உன்னை கெட் அவுட் பண்ணுறேன். நீ வா நீ வா. அவன் எங்கே போனான்? இங்கே வந்துட்டியா? இது திறக்க முடியல, நீயே திறந்து வெளியே போயிடுறியா? ஆ, இதோட மறைஞ்சு போச்சு. போயிடல. அங்கே இல்லை, தலையில் தான் மெசேஜ் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் ரைட்டு. சரியோ தப்போ, நீங்க 3 பேரும் என்ன வர வச்சிட்டீங்க.
நான் சொல்றபடிதான் நீங்க கேட்டாகணும். அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு உனக்கே அவ்வளோ இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆ? தப்பு பண்றீங்க, நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. ஆ? நல்லா சுற்றி பாரு. பொருளெல்லாம் போட்டு உடச்சது நீ, பழிய மட்டும் எங்க மேல போடுற? நியாயமா இது? மச்சான், இது சும்மா நம்மகிட்டே புளிப்பு காட்டுதுடா. வேற நீ ஒழுங்கா காசு கொடுத்து அனுப்பிச்சு விடு. நீ போ. டேய் சும்மாறா. ஓ, போயிட்டாளா? எவ்வளோ கொடுத்த? டேய் கரண்ட் எப்படா வரும்? கரண்ட் எப்படா போச்சு வரதுக்கு? ஆமாண்டா, கரண்டே போலையே. என்ன புண்டைக்கிட்ட லைட் போடாம இருக்கீங்க? மச்சான், மச்சான், அந்த பொண்ணு ஃபோனை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் டேய் கொடுத்து எல்லாத்துக்கு காரணம் நீ தான்டா. பேச்சு கேட்டீங்க வராம இருந்திருக்கணும்னா. டேய் நீங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? பயமா இருக்குடா எனக்கு. ஏதா பண்றா. இவனை கேளு. ஏய், நான் என்னடா பண்ணுவோம்? எத்தனை கேன் வேணும்? இவனா? நேரத்துக்கு ஏன்டா வந்த? அரவிந்தா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வர சொன்னான். சரி வரும்போது ஏதாவது பொண்ணு போகிறது ஏதாவது பார்த்தியா? பொண்ணு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு டிஷர்ட் ஷார்ட்ஸ். தூ மேலே போன மாதிரி பார்த்தனா? வேலையா? ஏய் கதவு திறங்கடா. ஏய் தேடினாலும் அவனும் கிடைக்க மாட்டா. ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ. நான் எப்படி உள்ள வந்தேன்? நான் தண்ணி காசுனா இப்போ நான் அப்புறம் தரேன். சரி ஓகேண்ணா. போய் கதவு திறடா. டேய் போடா. அக்கா மறுபடியும் வந்துட்டியா? நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலையேக்கா. ஏண்டா என்ன தைரியம்டா? ஒரு பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. அதுவும் போதையில அந்த பொண்ணை நானும் நினைச்சு பேசிட்டு இருக்க. அதுவும் எதுவும் பண்ணலன்னு வேற சொல்ற. ஐயோ கிளவி, அது வேற இது வேற. ஐயோ ரெண்டு பொண்ணை இறக்கி இருக்கிறீங்களா? ஐயோ உனக்கு சொன்னா புரியாது, நீ கிளம்பு, இல்லைன்னா மர்கியாதான். கிளவி சவுண்டு கேட்டுதா? கர்மம் கர்மம். ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு காதுல கேட்டுச்சா வேற சொல்வியா? கிளவி நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சவுண்டு கேட்டுதா இல்லையா? கன்ஃபார்ம் அக்கா இறங்கிடுச்சு. அக்கா இன்னும் எதுக்கு வெயிட்டிங்?
ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு செகண்ட். பிஞ்சு உடம்பு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அனு அனு நானும் இல்ல. ப்ளீஸ் அனு உடம்புலேருந்து போயிருங்க. நானும் உடம்புல இருந்து போகணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் எப்படி 80s 90sல மக்கள் மத்தியில பிரபலமா இருந்தனோ அதே மாதிரி இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் இருக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏங்க அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு பண்ணவும் தெரியாது. உனக்கு அணு வேணும்னா நீ இத பண்ணிதான் ஆகணும். இல்ல ஏ ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்குறேன். நான் சீக்கிரமாவே பிரபலமாகணும். அதுக்கு நீங்க 3 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வரைக்கும் நானும் உடம்புல இருந்து போக மாட்டேன். அனு 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 எழுந்துரு அனு. சாரிடி, முன்னாடியே நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். நீ சொன்னதை கேட்காம இங்கே கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருடி. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அணுவா இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? அது கண்டிப்பா நடக்காது. நீ கேட்ட தாண்டும் போது அவ செத்துருவாடா. அனு ஏண்டா நேற்று இவ்வளோ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நைட்டு பார்ட்டி வச்சுட்டு நைட்டு அவளே கூப்பிட்டு வந்து கூத்தாடிட்டு இருந்திருக்கியா? எழுப்படா அவளை. நீங்கள் நாக்கை பிடுங்கிட்டு சாகணும். எழுப்படா அவளை. ஏய் எந்திரி வந்துட்டா படுத்துருக்கத பேர். எவன் விட்டு போயிடல, எவன் தூங்குற? நீ ஏன்டா எந்திக்கிற? அவளை எழுப்ப சொல்லு. எந்திரி. நீ ஏன்டா பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க? என்ன மறைக்கிற? எல்லாம் உன்னால தான்டா. நீ மட்டும் நேற்று விளையாடாம இருந்திருந்தா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கா நேற்று அவ்வளோ பிரேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்க. அப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கோடா. அப்போ நானும் என்ன சுச்சுவேஷனில் இருந்தால் நீ புரிஞ்சுக்கணும்ல. டேய் சண்டை போட்டுனே இருக்காதீங்கடா. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு என்னன்னு வழியை பார்ப்போம். பாயிண்ட் மச்சான் சொல்கிறதும். இப்போ இதுக்கு என்னடா சொல்யூஷனு? எத்தனை பேய் படம் பார்த்துருக்கோம். எல்லா பேய் படத்துலையும் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு சாமியாரை கூப்பிட்றது தான். நம்மளும் கூப்பிடுவோம். இவன் சொல்கிறது கரெக்டு தானே. இரு டேய், என் ஃபோனில் சார்ஜ் ஃபோனை கொடு. இந்த கட்சிச்சு மச்சான் இங்கே பாரேன். செம்ம ரேட்டிங் இருக்குது. இந்த சாமியார் கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும். பேர்லேயே ஒரு பவர் இருக்குது பாரேன். சரவெட்டி சண்முக சாமியார். நான் தான் தமிழ்நாடு எங்கெஸ்ட் சாமியார் சரவெடி சண்முகம். சாமி, என் பேர் விஜய். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மேலே பேய் இருக்குது. அதை நீங்கள் தான் அப்படியே ஓட்டணும். முடிச்சிடலாம். 2 லட்ச ரூபா செலவாகும். ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறங்க, முடிச்சிடலாம். 2 லட்சமா? சாமி, இங்கே 500,000க்கே வழி இல்லாமல் இருக்குது. 2 லட்சம் முடியாது சாமி. என் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் தெரியுமா?
என்னோட சக்ஸஸ் ரேட் 100%. அது தெரியுமா உங்களுக்கு? நான் போனா பேயே என்னை பார்த்து உச்சா போகும். அந்த இடத்துலயே போக வச்சிருவீங்களா இல்லை பாத்ரூமில் போக வைப்பீங்களா சாமி? டேம் இட். அமைதர்றோ அவத்தார குட்டி. டே சண்முகம், வெளியே வாடா. பேய் ஓட்டுறேன்னு ஏமாத்திட்டு என் பொண்ணைய ஓட்டிட்டு வந்துட்டியா? மவனை வெளியே வா, பூசணிக்கா மாதிரி உன்னை பொழந்துடுற. டிஸ்கவுண்ட் கூட பண்ணிக்கலாம். டே என்னடா வேறு ஏதாவது யோசிச்சியா? ம் கொஞ்சம் அவளை பாரு. ரெண்டு பேரும் ஒன்றா வாழலான்னு எவ்வளோ கனவோட இருந்தா தெரியுமா? இது ஒரே நைட்டில் எல்லாம் மாறிடுச்சுல்ல. நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதுல்ல. என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? மச்சான் சாரிடா. விட்றா, நீ என்ன பண்ணுவ? நான் 2 டீ. அனு, என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? எனக்கு எப்பவும் உன் ஞாபகமாகவே இருக்குடா. நான் எப்போ உன் கூட தாண்டி இருக்கேன். வீட்டுக்கு போனால் வீடியோ காலில் பேச போகிறோம். அப்புறம் என்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ளே என்னடி அவசரம்? அவசரம்லாம் இல்லைடா. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு ஜாதி பைத்தியம். எங்கள் அப்பா அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம். அதான் எப்போ? எங்கள் வீட்டில் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கடா. பொண்ணு தானேன்னு அடிமமாய் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல விஜய். என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடேன் ப்ளீஸ். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் இருக்கானோ. கண்ட நேரத்தில் தான் இந்த ஆடு வரும். மச்சான் மச்சான், இங்கே இருக்கீங்களா? டேய் இங்கே வாடா. மார்க் மாமாவே சொல்லிட்டான். அப்போ நம்ம கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்படி தாண்டா ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போனீங்க. கடைசியில் அவன் பார்க்க இருந்தானே தெரிஞ்சது. டேய் எல்லா டைமும் எல்லாமே தப்பாக போகாதுடா. நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக தப்பாக தான் போகும். தயவு செஞ்சுங்க அந்த கிளம்புங்க. டேய் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன்டா. அந்த சாமியார் பேய் ஓட்டுற வீடியோ கூட ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீயா நானாலையும் பேசியிருக்காரு. மச்சான் அவங்களுக்கே தெரியும்டா நானும் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ப்ளீஸ் இதில் விளையாடாதீங்க. இரு, நான் அந்த சாமியார்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். ஹலோ, உள்ள வாங்க. மச்சான் என்னடா ஒரே புகையாக இருக்கு. இந்த ஆள் என்ன செயின் ஸ்மோக்கரா? மச்சான் ஒரிஜினல் சாமி தான் நினைக்கிறேன். இருக்கு, அங்க ஏதோ ஒன்று இருக்கு. சாமி இங்கே எதுவும் இல்லை சாமி. சாமி என்னடா சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை சாமி. என் வீட்டில் பேய் இருக்கு சாமி. சொல்லுங்க. அதான் சாமி, நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே பேய் இருக்கு. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் சாமி. நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த பேயை ஓட்டணும். எப்படி அவன் மேலே பேய் வந்ததுன்னு உனக்கு தெரியும்?
என்னது சிலுக்கு சுமிதாவா? சாமி என்னப்பா கான்செப்ட் இது? புதுசா இருக்கு. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. முடிச்சிடலாம். அது எங்களை முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து பேயை ஓட்டிடுங்க சாமி. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பேய் ரொம்ப உக்கிரமா இருக்கு. என்னதான் சிலுக்கு சுமிதா நல்லவங்களா இருந்தாலும் அவங்க ஆத்மாவை நீங்க பூலோகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ சாமி, நான் இல்லை சாமி, இந்த காஜி தான். நான் மட்டுமா கூப்பிட்டேன்? நீ என்னடா? அவங்க ஆசை நிறைவேற வரைக்கும் அவங்க இங்கிருந்து போக மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள தடுக்கணும்னு நினைச்சா அவங்க உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. கொலையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சிலுக்கு சுமிதா ஆத்மாவை என்ன பூஜை பண்ணி வரட்டணும்னு எனக்கு தெரியும். பூஜை பண்ண என்ன பொருள்லாம் வேணும் சாமி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க 3 பேரும் அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு காஞ்சன படத்தில் வர மாதிரி தேங்காய் மாடு இதெல்லாம் கொண்டு வந்துட்டுங்களா? நீதான அந்த ஆத்மாவை பூலோகத்துக்கு கூட்டிட்டு வந்தவன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நீங்க 3 பேரும் தலை குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அந்த ஆத்மா வீட்டை விட்டு போகாம பாத்துக்கங்க. சாமி நாங்க போன்னு சொன்னாலே போக மாட்டுது. அதனால தானே உங்களை கூப்பிடுறோம். நீங்க தான் சாமி எப்படியாவது அதை விரட்டணும். அது நீங்க இருக்கும்போது இப்ப நான் அங்க வாரன்னு தெரிஞ்சா அந்த ஆத்மா தன்னை காப்பாத்திக்க துடிக்கும். அதுக்குள்ளர எப்படி ஆச்சுன்னா அதை நான் பிடிக்கிறேன். டேய் சாமி எப்போடா வருவாரு? டேய் பூஜைக்கு தேவையான பொருளாக வாங்கணும்ல, முன்ன பின்ன ஆகதாண்டா செய்யும். பொருடா. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம்டா. டேய் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அமைதியா இரு. டேய் ஒரு பக்கம் என்னடானா அணுவோட அண்ணங்களை தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னடானா இந்த பேய் அது சொல்றதை கேட்கணும்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முடியலடா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாதடா. அணுவை பார்த்துக்கடா. அனுவா யாரா தானே? இப்போ எவ்வளோ வருஷம்? ஏண்டா மறுபடியும் பொண்ணுங்கன்னு கூட்டின்னு வந்துக்கலாம் என்ன? ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்லை பாட்டி. நாங்கள் அப்பெல்லாம் யாரையும் கூட்டு வரல. அப்புறம் எப்படிடா என் காதில் அணுன்னு கேட்டுச்சு? அப்போ அது மச்சா சொல்லுவான். அது ஒன்றும் இல்லை பாட்டி, அவனை அழாமல் பார்த்துக்கோன்னு சொன்னது. உன் காதில் அணுவை பார்த்துக்கோன்னு கேட்டிருக்கோம். எவன் எதுக்கு அழுவணும்? ஆ எங்களுக்கு கொஞ்ச நாளாக வேலை இல்லையா, அதான் மாறி மாறி ஆறுதல் சொல்லி அழுதுட்டு இருக்கோம். அது சரி, நீங்க 3 பேரும் ஏன் இந்த வேஷத்துல இருக்கிறீங்க? அதான் சொன்னோமே, வேலை இல்லை, அதான் பாட்டி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய், நான் மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமாக கேள்விப்பட்டேன். ஓனருக்கு ஃபோனு தான் தெரியும்ல. பண்ணுறானுங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. சும்மா சும்மா ஓனர் கால் பண்ணுறேன்னு சொல்லுது. ஓ ஏய், எங்கடா அந்த சாமியாரு? சுவாமி, ஏன் இவ்வளோ காலதாமதம்? வர்ற வழியில் துஷ்ட சக்திகள்லாம் என்னை அட்டாக் பண்ணுச்சு. அதையும் மீறி உங்களுக்காக நான் வந்திருக்கேன். உள்ளே போகலாமா? நீங்கள் வாங்க சாமி, உள்ளே போகலாம். டேய் என்னடா இப்படி பேசுகிறாரு? அந்த ஆள் சென்னை டிராஃபிக்கை தாண்டா துஷ்ட சத்திங்கிறான். இவ்வளோ பெரிய சால்வை போட்டு சமாளிக்க கூட தெரில. நீ வாடா. இருக்கு, உள்ளதான் இருக்கு. அது உள்ளே இருக்கிறனால தானே சாமி உங்களை கூப்பிட்டோம். சாமி நீங்கள் உள்ளே போங்க சாமி. ஏய், யார் இது? பாட்டி பாட்டி, சாமியார் தான். ஓமாளுக்கத்துக்காக கூப்பிட்டு வந்தோம். ஓமம்மா, எதுக்குடா இது? பிடி மாதிரி படி வச்சுட்டு என்னமா கேள்வி கேட்குறாயா? துஷ்ட சக்திகளை விரட்டுவதற்காக. அப்படி இல்லை பாட்டி, வீட்டில் துஷ்ட சக்தி இருக்கும், அதனால ரோமம் வளர்க்கலான்னு பார்த்தோம். ஆமா, அந்த ஓமம் பேர் என்ன? சிலுக்கோபதி ஓமம். சிலுக்கோபதி ஓமமா? அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சிலுக்க கோமியத்தில் முக்கி ஓமம் பண்ணுவா, அதைத்தான் சிலுக்கோபதி ஓமம்னு சொல்லுவா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? போய் சாமி நாளை ஆயிடுத்து, உள்ள போங்க. Come on boys. ஏய்,
என்ன சாமி ஆச்சு? வர்ற அவசரத்தில் 2 பையில் ஒரு பையை மாற்றி எடுத்துட்டு வா. ஐயோ, மல்லிகை சாமானாக இருக்கு. சுவாமி ஒரு பையில இருக்கிறத வச்சு எதுவும் பண்ண முடியாதா? யார் சொன்னா? நான் நடத்தி காட்டுறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க சுவாமி. சாமிக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திரா. ஹலோ அம்மா, அப்பா ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். அப்பாவா? வச்சிடுறேன். என் பொண்ணு தான், அவளுக்காக ஸ்பெஷல் ரிங்டோன். நைஸ் ரிங்டோன் சாமி. இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னை விட எங்க பாசையே நீங்க 3 பேரும் ரொம்ப நன்னா பேசுறீங்க. பேஷ் பேஷ். நான் சொல்லலை என்னோட பூஜைக்கு பயந்து அந்த பேய் போயிடும்னு. பாருங்க. எப்படி அந்த பேயை வெளியில் கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். சோமந்திரகாளி, வெளியவா காளி. இன்னைக்கு எங்க ஆத்துல உப்புமா, நீங்க வந்ததே தப்புமா. ஜெய் கல்கத்தா காளி, வேலை செஞ்சாதான் கூலி. இன்னைக்கு நான் செய்ய போற வேலையை பார்த்து நிறைய தரணும் போனி. ஜண்டா சிலுக்கு சுமிதா ஆத்மா, நீ எங்க இருந்தாலும் வெளியில வந்துரு. இந்த பசங்களை விட்டு போயிடு, இல்ல பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டுறதுக்குள்ளற நீ வந்துரு. சாமி, அது கக்குஸ் லெஃப்ட் போகணும். அவட்டன் ரைட் ரைட். ஸ்லாப் ஸ்லாப். இருக்கிறது ஒரு அதுக்குள்ள இருக்கும். நான் பார்த்தேன். ஒழுங்கா அங்க வந்து உட்காரு. போய் உட்கார மாட்டேன். சுவாமி, சொன்னதை நீங்க பண்ணிதான் ஆகணும். தெளிக்காத, நான் சொல்றேன்ல. அப்படி வா வழிக்கு. எரியுதா? திடீர்னு எரியுதா? ஓ, போய் கட்டத்துல உட்காரு. நீதான் சிலுக்கு சுமிதாவா? இப்பதான் உன்னை முழுசா பாக்குறேன். சுவாமி, நீதான் சிலுக்கு சுமிதா ஆவியா? எதுக்கு இங்க வந்திருக்க? மரியாதையா திரும்பி போயிடு, இல்ல உனக்குத்தான் ஆபத்து. ஓம் சாந்தி ஓம். ஓம் சாரா ஹரியாத்தம்பா. சாமி என்ன படம் பேரா சொல்லிட்டு இருக்காரு? சினிமா பேய் இல்ல. ஷட் அப். நான் இல்லை. நாங்க எப்படி நம்புறது நீதான் சிலுக்கு சுமிதா ஆத்மான்னு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நான் சொல்றத மட்டும் நீங்க பண்ணுங்க. இது போங்காட்டம். நீ சுஷ்மிதா ஆவிதான்னு ப்ரூவ் பண்ணு. டேய், நீ எதுக்கு கேட்குறேன்னு புரியுது. சாமி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறங்க. நீ நிரூபிச்சு தான் ஆகணும். அப்பதான் இவங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலுக்கு சுமிதாவோட எல்லா என்ட்ரியும் நான் பார்த்துருக்கேன். நான் கேட்குற 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். நீ தான் சிலுக்கு சுமிதான்றதை நான் ஒத்துக்கிறேன். சரி சொல்ற, ஆனா நான் கேட்டதை நீங்க பண்ணி ஆகணும். முதல்ல என் கேள்விக்கு பதில சொல்லு. என்னுடைய முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு நீ துபாயில் பாடின பாட்டு எது? அது யாரு கூட பாடின? சாமி பேஷா லாக் பண்ணுறேன். பண்ணுவோம்ல. சூறாங்கண்ணி பாட்டு
மலேசியா வாசுதவன் சார் கூட. ச்சே. சரி, உன்னோட லாஸ்ட் கொஸ்டின். நீ சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கடைசியாக பேசினேன் சொல்ல முடியுமா? டெல்மி 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 டெல்மி. என் ஃப்ரெண்ட் அனுராதா, டான்ஸர் அனுராதா கூட தான் கடைசியா பேசினேன். இந்த ஆத்மா சில்கு சுமிதா தான்பா. சரி, நாங்கள் நம்புகிறோம். இவங்க கூப்பிட்டாங்கன்னு நீ எதுக்கு இங்கே வந்த? எப்போ போவே? வாயை திறந்து பேசு. சாமி, வேற என்ன இருக்க போகுது? யாராவது கொலை பண்ணியிருப்பாங்க, பழி வாங்க வரேன்னு சொல்ல போகுது. அதுவும் பௌர்ணமி எனக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லும். சட்டு புட்டுன்னு அதை அனுப்பி விட்ற வழியை பாருங்க சாமி. தேவையெல்லாம் பேசாதீங்க. டேய், நீங்கள் 3 பேரும் வெளியில் போங்கடா. நான் இந்த ஆத்மா கிட்ட தனியாக பேசணும். சுவாமி போங்கடா வெளியில. போடா. இவரை நம்பி விட்டுட்டு போலாமா? இப்போ சொல்லு. டேய், பேய் ஓட்டிடுவார்ல? அதெல்லாம் ஓட்டிடுவாரு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. ஓட்டாமல் விட்டுருவாரா? டேய், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சரி. சில்க் ஸ்மிதா மேம் பற்றி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு எது தோணுதோ அதான் பண்ணுவாங்க, அதான் பேசுவாங்க. தெரியாம கேட்டேன். இனிமே கேட்க மாட்டேன். இனிமே கேட்க மாட்டேன். சத்தியமா கேட்க மாட்டேன். ஐயோ, என்னாச்சுப்பா? உள்ள ஒரே சத்தமா கேக்குது. அதுவும் சாமியார் கத்துற சத்தம்லாம் கேக்குது. இரு வச்சு அடுத்த வாரம் கணபதி ஹோமம்லாம் பண்ணலான்னு இருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா வேஷா பண்ணிடலாம். மாமி, எந்த நாள்னு மட்டும் சொல்லுங்க. பின்னிடலாம் பின்னி. மாமி, அது ஒன்றும் இல்லை, பூஜை மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போங்க மாமி, நாளை மட்டும் குறிச்சு சொல்லிடுங்க. பாட்டி, நீங்க போங்க. அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்து ஹோமம் பண்ண சொல்றேன். என்னடா நடக்குதுங்க? ஓ பாட்டி, சொன்னா கேளு. என்னமோ போங்கடா. சாமி சாமி பார்த்து அடே, உங்க 3 பேருக்கும் என்னடா பாவம் பண்ண படுபாவீங்களா? சிங்க மாதிரி இருந்த என்ன சிதைச்சி விட்டாடா. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. யோ, இப்படி சொல்லிட்டு போனா நாங்க என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. அவ சொல்றதை கேட்டு நீங்க 3 பேரும் நடந்தீங்கன்னா உயிரோட இருப்பீங்க. அம்மா, அப்பா வரேன். சுடு தண்ணி போட்டு வைமா, உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது. கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் இங்க ஒன்னும் நடக்காது. உனக்கு அணு வேணும்னா, நான் அணு உடம்புல இருந்து போகணும்னா, நான் சொல்றதை நீங்க பண்ணியே ஆகணும். இப்போதான் இருந்துச்சியாடா? இப்போ என்னடா பண்ணுறது? வேறு வழியே இல்லை மச்சான். அந்த பேய் சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆமாண்டா, நம்மளும் அணுவும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். என்னடா பண்ண சொல்கிறீங்க? கொஞ்சமாச்சும் யோசிங்க. சில்கோட ஆவி அணு உடம்புல இருக்குன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆனால் கூட நம்ம போய் சொல்கிறோம் தான்டா சொல்லுவாங்க. பப்ளிசிட்டிக்காக நம்ம மேலே தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அண்ட் இதெல்லாம் 2 நாள் கூட தாங்காதரா. அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா? இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அணுக்கு தாண்டா ஆபத்து. ஒரு ஃபோட்டோ வீடியோ வைரல் ஆனால் கூட போதும், அவங்க அண்ணன் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி தேடி வந்து அடிப்பான். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை வச்சுட்டு எப்படா அந்த பெய்ய வைரல் ஆக்குறது? டேய், அந்த பேய் அடித்த வழியே இன்னும் தாங்க முடியலடா. நீ புதுசாக அவங்க அண்ணனை வேற கூப்பிட்டு வர. அந்த பேய் சொன்னதை எப்படியாவது பண்ணு மச்சான். ஆமாண்டா, அந்த பேயை பார்த்தா சாதாரணமாக தெரில. அப்புறம் அணுக்கு தான் ஆபத்து. ஏய், நீ என்ன அந்த பேய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்காக இங்கே எந்திரிச்சு போ. டேய், நீங்கள் 2 பேரும் ஏன்டா சண்டை போடுறீங்க? அவன் நல்லதுக்கு சொன்னால் அவன் என்ன திட்டுறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னவோ பண்ணுங்க, போங்கடா. போடா. இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த? பாத்ரூமில். அப்போ என்கிட்ட பேசுனது, பேய் சொன்னதெல்லாம் பண்ணலான்னு சொன்னது? என்னடா வளர்ற? நான் 1/2 மணி நேரமாக பாத்ரூமில் தானே இருந்தேன். டேய், சக்தியும் மச்சான், சக்தி எங்கடா?
இங்கே பாடுறா எழுந்துட்டான். எவ்வளோ நேரம் எழுப்பியிருந்தான் தெரியுமா அவனை? என்னடா எழுந்துட்டியா? உன்னதான்டா. எப்போ எழுந்த? விஜய் ஏனோ எப்போ இருந்துச்சு? ஏய் நான் என்ன இந்த காஸ்டியூமில் இருக்கேன்? நம்ம ஏன் இன்னும் கிளம்பல? இங்கே ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற? மச்சான் அனு நம்மள இப்போ பேய் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை விட்டா வேறு டைமே கிடையாது. ஒழுங்கா அவளை கூப்பிட்டு போயிடு. ஏய் ஆமாம் மச்சான், இதான் நல்ல சான்ஸு. கூட்டு போடா சீக்கிரம். விஜய் என்னடா இது? என்ன நடக்குதுங்க? ஏமா உன் அழுத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருமா. டேய் கூட்டு போடா. டேய் போடா, என்னடா பார்க்குற? சீக்கிரம் கூட்டிட்டு போடா. டேய் என்னடா பார்க்குற? போடா சீக்கிரம் கூட்டிட்டு போடா. போடா 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 போ 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 போயிட்டே இரு போயிட்டே இரு. மச்சான் வேற வழியே இல்லடா. என்னைய மாற்றி உனக்கு இருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறானா விஜய்? நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க. நான் சொன்னதை நீங்கள் செஞ்சேன்னா அமைதியாக இருப்பேன். இன்னும் 5 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, உன்னை கொன்னு உடம்ப நானே எடுத்துப்பேன். என்னடா நடக்குதுங்க? சொல்லு. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குடா. பின்ன என்னடா, நான் எப்படி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தேன்? நம்ம ஏன் இன்னும் ஊருக்கு போகல? நான் உன்னை பார்க்க வந்தப்போ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. படிக்கட்டில் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்து நின்னோம். கடைசியாக இன்னும் 5 நாளில் நீயே என்னை கொன்றுவேன்னு சொல்கிற. நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? என்னடா சொல்கிற? என் உடம்புல சில்க் சுமிதாவோட ஆவியா? டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ எதுக்கும் பயப்படாதானோ? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கும்போது தானே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உன்னை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லடா. எனக்கு உன் கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் எங்கள் அம்மா அப்பா கூட வேண்டான்னு சொல்லி நான் உன் கூட வந்தேன். எப்படியாச்சும் அந்த ஆவி கேட்குறத பண்ணி என்னை இதுலேருந்து காப்பாற்று விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை இங்கேருந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என்ன விஜய், அணுகிட்ட பேசிட்ட போல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனீங்களோ?
உன் கூட 100 வருஷம் வாழணும் அப்படி இப்படின்னு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறோம். ஸோ அவள் எதுவும் பண்ணிடாது. உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்ணுறேன். இதெல்லாம் உனக்காக இல்லை, யானுக்காக. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன இங்கே கூப்பிட்டது நீ. நான் இல்லை. சரி, என்ன இங்கே கூப்பிட்டது நீங்கள். எனக்கு எப்படி நான் 80s 90s பேரும் புகழோட இருந்தனோ அதே பேரும் புகழோட மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணால் அவங்க சீக்கிரம் ட்ரெண்ட் ஆக முடியும்? ஏதாச்சும் சொல்கிறா. மச்சான் அது எப்படின்னு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனாடா. அது கூட விடு, அது எப்படின்னு தெரிஞ்சால் நம்மளே ஃபேமஸாக இருக்க மாட்டோமா? இப்படி 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம யார் நம்மளாலும் வேலைக்கு ஆகாது. நம்மளே இறங்கணும். நம்ம இறங்கினா மட்டும்தான் இது முடியும். மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்னை திட்டாதடா. என்னன்னு சொல்லு. மச்சான் அனு கிளாமராக வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோடு பண்ணால் வைரல் ஆகும்னு தோணுதுடா. டேய் அது அனுடா. இவ்வளோ எப்படி அன்னைக்கு உங்கள் முன்னாடி அந்த ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு பார்த்தீங்கல்ல? வேறு வழி இல்லை மச்சான், சொன்னால் புரிஞ்சுக்கோ. அனு இதில் மாட்டிகிட்டு இருக்காடா. அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். ஆமாம் மச்சான், நம்ம என்ன தான் அணு உடம்புல சிலுக்கு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டாலும் அது ட்ரெண்ட் ஆகாதுடா. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் கிளாமராக வீடியோ போட்டால் தான்டா ஈஸியாக ட்ரெண்ட் ஆக முடியுது. நமக்கு வேறு வழியே இல்லைடா. டே விஜய், கிளாமரஸ்னா எப்பட்றா? டே ஸ்லீவ்லெஸ்ஸு, ஸ்கர்ட்ஸு, ட்ரௌசரு அந்த மாதிரி ஏதாவது. புரியுது மச்சான், சாரிடா, எல்லாம் என்னால் தான். அவளுக்கு இந்த மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காதுடா. நாளைக்கு இந்த பேய் போனதுக்கப்புறம் என்னை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? அவளை விடு. அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க பார்த்தா அவங்க என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க? நான் போயிட்டு போகிறேன்டா. நாளைக்கு அண்ணன் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசப்படியில் ஏற்றுவாங்களாடா. மச்சான் அவனை கேட்கட்டுமா? சொல்கிறா. கிளாமரஸாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவள் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது நீயும் அவளை தப்பாக தானே பார்ப்ப? டேய் நாடா. டேய் என்னடா? எனக்கு விருப்பம் இல்லைடா. பட் அதுதான் ஒரே வழினா அப்படியே பண்ணலாம். மச்சான் நம்ம அந்த ஐடியாவில் போவேணாண்டா. பிட்டுப்படன்றது நான் மட்டுமாடா பார்க்குறேன், எல்லாரும் பார்க்குறது தானடா. அதுக்குன்னு எல்லாரும் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்க மாட்டாங்கடா. அனு என் தங்கச்சிடா. சாரிடா, வேணும் ஒன்று பேசலடா. அடிச்சிரு மச்சான். ஏதோ டென்ஷனில் தப்பாக பேசிட்டேன்டா. விடு மச்சான், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எதுக்குடா சாரி? நீ என்ன வேணும்னே பண்ண? பண்ண டேய் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம ஏன் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி அது வாயாலே நான் தான் சில்க் ஸ்மித்தான்னு சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் அது வைரல் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? அவளை மாட்டினாடா. டேய் இருக்க இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. டேய் சீக்கிரம்டா வரண்டா. இருடா. போகலாம். டேய் வாடா, சீக்கிரம் செக் பண்ணு. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இதுவரை அதோட வலையில் நம்ம விழுந்தோம். முறை நம்ம வலையில் அது விழ போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி பேசி பேசி தானே இந்த பேய வர வச்ச. ஒழுங்கா போய் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு. ஓ மச்சான் சொல்கிறது கேளுங்கடா. எனக்கு அணு முக்கியம். நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் என்னால் இங்கேருந்து வர முடியாது. அந்த பேய்க்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைடா. சும்மா நம்மகிட்ட பிலிப் காட்டிட்டு இருக்கு.
ஆமாம் மச்சான், அணுவால் மட்டும் தானே வெளியே போக முடியாது. பேசாமல் நம்ம 3 பேர் சேர்ந்து வெளியே போயிடலாம். அப்புறம் அந்த ஆவி மட்டும் அணு உடம்புல இருந்து என்ன பண்ண போகுது? அப்புறம் அதுவாக போக போகுது வெளியே. மச்சான் வாங்கின அடியை வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அது சிலுக்கு இல்லைன்னு தோணுதுடா. இவ்வளோ பொய் சொல்லுது போல. நீ ஏன்டா பின்னாடி போற? ஏய் நீ இங்க நழுவுற? அக்கா நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? ஐயோ முழுசா கேட்டாங்க போலயே. ஓகே வாடா. இவங்களா போனா அடி ரொம்ப பலமோ? முதல்ல ஃபோனை வாங்கி ரெக்கார்ட் செக் பண்ணுறா. வந்துட்டான் வெறுப்பேத்தின. நம்ம பேசுனது மட்டும்தான் இருக்கு, அடி வாங்கினது எங்கடா? இதெல்லாம் ஒரு பிளானா? அக்கா ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. என்கிட்ட பிளான் பின்னு ஒன்று வச்சிருக்கோம். இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நான் சொன்னதை நீங்க பண்ணியே ஆகணும். இல்ல அனு உனக்கு இல்ல. நான் அனு இல்லை. அது எப்படி இப்போ மட்டும் ஒரிஜினல் வாய்ஸ் வருது? எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கும். அதான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிச்சுல்ல, அப்புறம் என்ன? ஓகே, சாட் ஜிபிடி கிட்ட கால் லெவலாத குறையாக கேட்டதுக்கப்புறம் எனக்கு கிடச்சது இந்த 6 பாயிண்ட்ஸ் தான். சாட் ஜிபிடியா? அப்படின்னா என்னது? சொல்கிறேன். இதுலேருந்து இப்போ 2 தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எதை சூஸ் பண்ணான்னு முடிவு பண்ணிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு பிளான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. நம்பர் 1 ரீல்ஸ், நம்பர் 2 ரெட்ரோ ஃபோட்டோஷூட், நம்பர் 3 பேய் பிராங்க், நம்பர் 4 கோஸ்ட் பாட்காஸ்ட், நம்பர் 5 கோஸ்ட் என்கவுண்டர் அண்ட் நம்பர் 5 ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடைசி ஆப்ஷன் நமக்கு வராது. ஸோ மேலே இருக்கிறதுலேருந்து 2 சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? நம்ம ஏன் ரீல்ஸும் ஃபோட்டோஷூட்டும் பண்ணக்கூடாது? வெரி குட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நம்ம இப்போ ரீல்ஸும் ரெட்ரோ ஃபோட்டோஷூட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். முக்கியமாக இன்ஸ்டாவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறோம். இன்ஸ்டாவா? அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கலாம். யூடியூபா? அது என்னது? ஏய் அந்த இன்ஸ்டா என்னென்னா சொல்லண்டா. இன்ஸ்டாகிராம்ன்றது நம்ம ஃபோனில் இருக்க ஒரு டிவி சேனல் மாதிரி. உலகத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம அங்கே பார்க்க முடியும். இவ்வளோ ஏன் எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிலேருந்து அம்பானி வரைக்கும் இதில் இருக்காங்க. அம்பானியா? அது யாரு? நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீச் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதுதான் உங்களுக்கு ஃபேம் கொண்டு வர போகுது. அப்படி பார்த்தா உங்கள் ரீச்சுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நம்ம அதில் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு வர லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான். அது எவ்வளோ வருதோ அவ்வளோ ரீச் கிடைக்கும். எவ்வளோ ரீச் கிடைக்குதோ அவ்வளோ ஃபேம் கிடைக்கும், அதுதானே? அதே தான். எல்லாம் புரிஞ்சுதில்ல? இப்போ உங்களுக்கு ஓகேனா எல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனுப்பாவங்க இல்லை, முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்ன மச்சான், எல்லாம் ஓகே தானே? அது ஏதோ சொல்லுச்சே, இன்ஸ்டாகிராம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதா? அப்போது உங்களை ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போய் போட்டாங்க.
மச்சான் சிலுக்கு நார்மலாகவே கிளாமர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. இப்போ அணுக்கு வேறு என்ன ட்ரெஸ் போடுவாங்கன்னு தெரியலையடா. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. 80s 90ஸ்லேயே நிறைய பேர் எனக்கு மாடர்ன் கிளாமர் ட்ரெஸ் தான் செட் ஆகும்னு சொல்லும். ஆனால் எனக்கு பட்டு புடவை கட்டி பூ பொட்டு வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். டேய் சாரிலாம் ஓகே, சாரிக்கு ஏற்ற பேக்ட்ராப் இல்லையா நம்மக்கிட்ட? இப்படிலாம் வீடியோ போட்டால் கண்டிப்பாக வைரல் ஆகாது. எனக்கு இப்போ பிரச்சனை இல்லைடா, சீக்கிரம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கடா. அனுபவம் எப்படியாச்சும் இதெல்லாம் காப்பாற்றணும் மச்சான், ப்ளீஸ்ரா. டேய் வீடியோனா கூட பரவாயில்லடா, ஃபோட்டோ எப்படிறாங்க நல்லா இருக்காதுடா. மச்சான் இப்போ எவ்வளவோ ஆப் வந்துருச்சுடா, ஃபஸ்ட்டு எடுங்கடா பார்த்துக்கலாம்டா. சரி சொல்கிறா. மச்சான் ஊரில் தானே மச்சான் இருக்க? இல்லைடா, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சொல்லு, மேட்ரு சொல்லு. டி 2 நாள் முன்னாடி ஊருக்கு போகிறேன்தான்டா சொன்னேன். ஏனாச்சு? ஐயோ மச்சான், அனுவோட அண்ணன் திலீப் வீட்டுக்கு வந்து அவனை அடிச்சு உன் அட்ரஸை வாங்கிட்டாங்களா. மச்சான் எனக்கு தெரிஞ்ச அனுவோட அண்ணன் நேரத்துக்கு அங்கே வந்துட்டு இருப்பான்டா. தயவு செஞ்சு அங்கே இருக்காதா, சீக்கிரம் கிளம்புடா. மச்சான் எல்லாரும் உள்ள வாங்கடா. ரேடி டோர் முடுறா. டோர் போட்டுறேன். எவ்வளோ சீக்கிரம் அனுவை கூப்பிட்டு கிளம்ப முடியுமா கிளம்புடா. அவங்க அண்ணன் கண்டிப்பாக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான். காட்டு மச்சான். மச்சான் வேறு வழி இல்லையாடா? நான் வேற வழியே இல்லை, தயவு செஞ்சு அனுவை சீக்கிரம் கிளம்பு. நான் ட்ரெயின் டிக்கெட் கூட. டேய் கதவை திறங்கடா. என்ன தைரியம் இருந்தா தங்கச்சி தூக்கிட்டு வந்திருப்பீங்க. கதவை திறங்கடா. இப்படி வாங்க. போச்சு போச்சு போச்சு. கதவை திறங்கடா. கம்முனுடா, யோசிக்கலாம். புடுங்க நீ. கதவை திறங்கடா. உங்களை இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். வெட்டாம விட மாட்டான். டேய் என்னடா இப்படி சொல்றான்? எங்கடா போற? டேய் வேணாடா, சொன்னா கேளுடா, போவாதடா. டேய் போக வேணாடா. வேணாம். சொல்லுப்பா. அந்த ஓடுகாலியை பிடிச்சிட்டியா? இல்லப்பா, உள்ளதான் இருக்கானுங்க. கதவை திறக்க மாட்டானுங்க. நீலாம் ஒரு ஆம்பளையாடா? கதவை உடைச்சு உள்ள போகணும்டா. நம்ம ஜாதி மனத்தை ஒரேடியா இழுத்துட்டு போயிட்டா என் கையாலே அவளை கொல்லணும்டா. சிரிக்குமாவா? முடிச்சுட்டு கால் பண்றேன்ப்பா. கதவை திறங்கடா. இவனடா பிக்ஸோ மாதிரி தூக்கிட்டு வரான். ஏதாவது பண்றான் அப்படின்னு நினைச்சு. இவன் கூட தானே ஓடி வந்த. போன இருக்கட்டும். மலமாடு போய் நிக்காம ஏதாவது பண்றா. நம்ம விஜய் அடிக்கிறான்டா, ஏதாவது பண்றா. கத்தி. டேய் என்னடா கத்தி பத்தன பின்னாடி போற? டேய் என் ஃப்ரெண்டை விடுறா. டேய் என்ன? ஒண்ணு இல்ல. போ ஒண்ணு இல்ல. போ. போயிட்டே. என் தங்கச்சியை கேக்குதா? அண்ணா
அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா விஜய் விட்டுருங்கண்ணா. நாங்கள் எங்கேயோ போய் சந்தோஷமா இருந்துக்கிறோண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்னாச்சுமா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஏமா அழுவுற? அண்ணன் என்ன பண்ண போறேன்? ப்ரோ பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். வாங்க. சாரி ப்ரோ, அனுவோட அப்பானால தான் அவளை கூட்டிகிட்டு வரமா சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அட விடுங்க ப்ரோ, இதில் என்ன இருக்கு? அனு, நீ விஜய் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பியா? சொல்லுமா. ஆமாண்ணா, நான் விஜய் கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, சூப்பர். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் கூட பயன்ட்டேண்ணா. என்னதான் ஆளு பெருசா இருந்தாலும் குழந்தை மனசுடா. என்னடா இதுக்கு போய் கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் செத்தீங்கடா. என் தங்கச்சி கேக்குதா? நீ ஏன் இப்படி இருக்குது? இல்லை, அனுவோட அண்ணா போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவானோன்னு பயமாக இருக்குங்க. நேற்று நான் அடித்த அடியில் இப்போ அவன் யாருன்னு அவனுக்கே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. நேற்று நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமாங்க, அனு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான். அனு ரொம்ப உண்மையான பொண்ணு. அவளுக்கு நானும் எவ்வளோ பிடிக்கும் தெரியும். ஷோ, நீ எப்போ இதே தான் சொல்லுது. ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அமைதியாக இருந்துரு. சரி சரி, எடுத்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் எடிட் பண்ணு, சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். டேய் மச்சான், சீக்கிரம் வாங்கடா. என்னடா டேய், செம்மையாக ஒரு ஐடியா மாடி இருக்கு. ஐடியா? என்னது? ஏஐ. ஏஐல சில்க் சுமிதா. ஏய்யா போடா, நீங்கள் வேற ஏதாவது. என்னடா ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க? பின்ன என்னடா, ஏதோ மாசா சொல்லுவேன்னு பார்த்தா வச்சுப்ப. ஏய்யா அப்படின்னா? சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி கூகுள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒன்று தான் இந்த ஜெமினாய். இந்த ஜெமினாய் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது கூகுள்லேருந்து எக்ஸாக்டாக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதோட அடுத்த ஸ்டெப்பாக நம்ம டைப் பண்ணுறத ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவை கூட ரெடி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1 minute. மஜா ஐடியாவாகுது. இப்படிதான் நானும் கேட்குது. சரி, இப்போ இறந்து போன கேப்டனை ஏஐ மூலியமாக ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் உங்களையும் கொண்டு வர போகிறோம். நீங்கள் பேசுகிற மாதிரி வாய்ஸில் அண்ட் உங்கள் டான்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணாலே போதும். இப்படி பண்ணா என்ன எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோம்ல. அப்போ இது உங்களுக்கு ஓகேவா? ஐடியா நல்லா தான் இருக்குது. அடுத்து என்ன? வேற என்ன, மாடல் ரெடி பண்ண வேண்டியதான். அதே பூரா ரெடி பண்ணுறது? அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறான்டா. செத்தாண்டா ராஜசேகரே. இது வேற எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்டான்டா. டேய், VPN யூஸ் பண்ணுவல்ல? மாட்டான்டா தயாளே. VPN யூஸ் பண்ணுறல்ல?
இல்லை மச்சான், இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஆவி வேறு அப்பப்போ வந்துடுதா, அதான் பாத்ரூம்லேயும் வந்துடுமோன்ட்டு பார்க்கறது இல்லை. அடிச்சிங்களா? இந்த சைட்டை VPNல கனெக்ட் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஒர்க் ஆகலையே. கொடு. சர்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஆனால் அதை விட நான் ஸ்ட்ராங் இல்லை, VPN யூஸர் ஆச்சே. இரு. இந்தா இப்போ பாரு. கல்நெஞ்சுக்காரன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான் பாரு. யாரா அவன்? டேய் கோபால், நின்றா. அடி ஏன் மச்சான் முடிஞ்சுதுடா? முடிஞ்சிச்சா? கொஞ்சம் தள்ளி உட்காரேன். இங்கே பார், இதுதான் என்னோட பிளான். ஏய் சூப்பராக இருக்குடா. எப்பறம் எல்லா லாங்குவேஜ்லையும் அதே வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கு. எப்படா பண்ண? மச்சான் சிம்பிள்ரா. கூகுள்காரன் கூகுள் VEO3 லான்ச் பண்ணியிருக்கான். ஆனால் பிரச்சனைனா அது இந்தியாவில் தான் இன்னும் லான்ச் பண்ணலை. ஓ, அதனால தான் நீ என்னை VPN கனெக்ட் பண்ணி தர சொன்னியா? ஆமாடா, ஆனால் இது வெறும் ட்ரையல் வெர்ஷன் தான். ட்ரையல் வெர்ஷனில் இவ்வளோ பண்ண முடியுதே? டேய், இது ஏன்னு சொன்னால் அந்த பேய் கூட நம்பாதுடா. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. என்ன மாதிரியே இருக்குது. எல்லா லாங்குவேஜஸ்லேயும் என்ன மாதிரியே பேசுது. எங்க உங்களுக்கு இது ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னடா, மாடல் ரெடி. என்னன்னு பார்த்துட்டு மாடலை ரிலீஸ் பண்ணிட வேண்டியதானே? ஆமாம், சீக்கிரம். ஐடியா நல்லா தாண்டா இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மாடல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணால் மேக்ஸிமம் 1 or 2 days தான். பட் கண்டென்ட்ஸ் புரியுற மாதிரி சொல்ல. சரி, தெளிவாக சொல்கிறேன் கேளு. இப்போ நம்மக்கிட்ட மாடல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டை AI கூட லிங்க் பண்ணணும். இப்போது இன்ஸ்டாவில் புதுசாக பர்சனல் AI அவதாரம்னு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம நீஷே கண்டென்ட் மட்டும் செம்மையாக இருந்துச்சுன்னு வை, கண்டிப்பாக சொல்கிறேன் இது லாங் லாஸ்டிங் வைரல் தான். அது சரி, இப்போ நம்ம அதுக்கு என்ன கண்டென்ட் சூஸ் பண்ண போகிறோம்? அதான் யோசிக்கணும். அவன் பொருள் எடுத்து அவனையும் போடுறான்டா. செம்மையாக ஒரு ஐடியா மாட்டிருக்கு. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். என்னது? செக்ஸ் எஜுகேஷன். சில்க் ஸ்மிதாவோட AI மாடல் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரப்போகுது. தாண்டா கண்டென்ட். சில்க் ஸ்மிதா AI வெர்ஷனில் செக்ஸ் எஜுகேஷனா? என்னங்கடா இது மட்டும் லான்ச் ஆச்சுன்னு வை, கண்டிப்பாக வைரல் தான். இந்த ஐரனில் எந்த AI வந்தது கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சில்க் ஸ்மிதா செக்ஸ் எஜுகேஷன். இது எப்படி ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. என்னடா, AI மாடல் ரெடி ஆகிட்டா இல்லையா? எல்லாத்துக்கும் அமௌண்ட் கேட்குதுடா. ஓ, சரி எவ்வளோன்னு சொல்லு, பசங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். 60,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. 60,000? சரி விட்றா, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா பாரு. ஹேய், ஃப்ரீ வெப்சைட் இருந்தால் சொல்கிறா, VPNல போட்டு எடுத்துடலாம். காசு இருந்தால் தான்டா அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். மச்சான், நம்ம ஏன் அந்த ஆவிக்கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், நீங்களே போய் பணக்கார பசங்களாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கன்னு ஏன் கேட்கக்கூடாது? சீ, திருந்தாத ஜென்மங்க. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தாதுங்க. என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போகுதுங்களா, பொம்பளை பசங்க பின்னாடியே திரிய வேண்டியது. எங்கேருந்து தான் இவனுங்களுக்கெல்லாம் ஃபோன் கிடைக்குதோ. அப்பப்பா, இந்த பேச்சுலர் பசங்களை வீடு வைக்காதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு இந்த ஹவுஸ் ஓனரு. வெட்டியாக திரிய வேண்டியது, ஊர் பொண்ணுங்களெல்லாம் உடலை போட வேண்டியது.
ஞாபகம் இருக்குல்ல? ம் நல்லா ஞாபகம் இருக்குது. எதுவும் சொதப்பிடாதீங்க. கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களே. தெரியுது. எது தெரியுதா? டேய், தெரியாதுன்றதாண்டா அப்படி சொல்றாங்க. ஓ ஏங்க அதான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நார்மலாவே நடந்து போலாமே. என்ன மச்சான் இங்கே இப்படி சொதப்புறா? ஒழுங்கா பண்ணிடுவாளா? நான் எதுக்கு வரணும்? பொண்ணு கொடுத்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, அது எனக்கு அவமானம். எனக்கு என்னடி பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேயை என்ன கண்டா பயப்படும். ஹலோ தம்பி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லவா? தம்பி போலாம். ஏய் கை உர்றி. என்னாச்சு பாட்டி? என்னைய எழுதிட்டு வர? அங்க பேய் இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னப்பா அங்க பேய் இருக்குன்ற ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, வேலை வெட்டிக்கு போகாதவங்க கணக்கெல்லாம் பேய் தெரியாதான். தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. டேய், வயசானவங்க பயந்து வந்து கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணலன்னா எப்படிரா? ரொம்ப தேங்க்ஸுப்பா. டேய், உனக்கு இந்த பாட்டியை பற்றி நல்லா தெரியும். நீ பண்ணலடா போடா. இந்த தம்பி இருக்க பாட்டி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஓனருக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. தம்பி என்னப்பா, அவர் ஊரில் இருக்காருப்பா. எத்தனை வாட்டி எங்கள் கிட்ட வந்து ஓனர்கிட்ட கால் பண்ணுற மிரட்டியிருப்பேன். சரிப்பா. சரி சொல்லுங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஆஹா, உங்க வீட்டில் அதாச்சா? என் தம்பி, உங்க வீட்டில் அப்படி தான் நடந்துதா? இழிஞ்சது போங்க. அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு, அவர் எங்கள் வீட்டில் இருக்க பேயோட தான் வந்தார். ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த சாமியாரையே கூப்பிடுறீங்களா? கூப்பிடலாம், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பாட்டி. என்னப்பா? ஒரு 2 லட்ச ரூபா கேட்பாரு. 2 லட்சமா? அவ்வளோலாம் இந்த பாட்டிக்கிட்ட இல்லையப்பா. புரியுது, கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சாமியார் இருக்காரு, ஆனால் அவர் 1 லட்ச ரூபா கேட்பாரு. 1 லட்சமா? பேய் போகணுமா வேணாமா? ஐயோ போனோம்ப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, அவர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். ஒரு 60,000 கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸுப்பா. ஆமாம், அவர் எப்போ வருவார்? யார் அவரு? நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டணுவாப்பா. மாடி ஒன்று. யார் அந்த சாமியார், தெரிஞ்சவரா? வேற யாரு? கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படியாவது பேய் ஓட்டுறோம்னா அடிச்சு காசு வாங்கிட்டு வந்துருங்கடா. ப்ராப்பர்ட்டி எங்க? அந்த வரேன். இந்தா. ஓ, உனக்கே அசிஸ்டண்டா? ஹோலி வாட்டர் இந்த பிடிச்சிட்டு வந்துடுறேன்.
நையப்புடை பணத்துடன் திரும்பி வாருங்கள். வாங்க சாமி. பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு. இருக்கு, இங்க ஏதோ இருக்கு. ஆமா சாமி, எது பண்றதா உள்ள இருக்கு, வந்து பாருங்க. பாகியம் உண்டாகட்டும், பாகியம் உண்டாகட்டும். சாமி, எப்படி சாமி என் பொண்ணு பாக்கியம் உண்டா இருக்கிறத கரெக்டா சொன்னீங்க. நான் இங்க நடு வீட்டுல பூஜை பண்ணணும். சிஷ்யா, சாமி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன பேய் இருக்கா இல்லையான்னு கேட்க போறியா? அது இல்ல சாமி, உங்க 2 பேரையும் பார்த்தா பக்கத்து வீட்டு பசங்க மாதிரியே இருக்கு. குரல கேட்டாலும் சொல்லி சமாளி. பேய் போகணுமா வேண்டாமா? போனோம் சாமி, போனோம் சாமி. வனிதா, வனிதா, சுனிதா பிரேக்கப் பண்ணிட்டா. நான் இப்போ பேய் கூட பேச போறேன். அது உங்க கூட பேசிச்சுன்னா நீங்களும் பேசணும். நானுமா? ஹோலி வாட்டர். யார் நீவோ చెప్పండి? யார் நீவோ? చెప్పు. నీవు ముగిచంద్ర. வந்திருக்க பேய் ஒன்றும் சாதாரண பேய் கிடையாது. சந்திரமுகியோட அக்கா முகிச்சந்திரா. ஐயோ, தங்கச்சி ஆட்டமே தாங்க முடியாது. அக்கா காரி அந்த சுந்தரி ஆக்கிடுவாள. Shut up. நான் பார்த்துக்கிறேன். முடியாது. இல்லைன்னா உன் சாவு நீ நினைக்கிறதோட ரொம்ப கொடூரமா இருக்கும். முடியாதுடா. சொன்னா கேட்க மாட்டேன். உள்ளவா மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு சாமி? உன் வீட்டு ஆட்டு படைச்ச ஆத்மா மாட்டிக்கிச்சு. சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. போயிட்டு வாங்க சாமி, ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், பேட்டா எங்க? அதை நான் கொடுத்துறேன். உங்க நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன் சாமி. மகிழ்ச்சி. காலகாலத்துல இது கடற்கரையில கிடைக்கணும். கரைச்சிருங்க, கரைச்சிருங்க. மச்சான் மறந்துட்டேன். மறுபடியும் என்ன சாமி? ஒன்றும் இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த பக்கத்து வீட்டில் அரவிந்த் விஜயன் 2 பசங்க இருக்காங்க சொன்னீங்கல்ல? ஆமா சாமி. இங்கே பேய் ஓட்டுனதுல அவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அதனால நேரில் பார்க்குறப்போ 500 1000 டீ செலவுக்கு கொடுத்து விடுங்க. ஏன் சாமி, டீ குடிக்க 1000 500? உயிரை விட பணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வரேன். அதான் காசு வந்துருச்சுல, அடுத்து என்ன? இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பிச்சு. மச்சான், 2 நாளாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கோம். இந்த மாடல் ஒர்க் ஆகிடும்ல? மச்சான், ஏஐன்றது பெரிய ப்ராசஸ்ரா. அது ரொம்ப கஷ்டம். நம்மளால் அதெல்லாம் முடியாதுடா. மார்னிங் ஆயிடுச்சா? மார்னிங்கா? டேய், இது ஈவினிங்டா.
நம்ம தூங்குனதே மார்னிங் தான். அப்போ இதுவும் போச்சு. சரி விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். ஆனால் போன காசு திரும்ப வராதுல்ல? டேய் பைத்தியமா நீ, அது எப்படிடா வரும்? சரி போகுது, நம்ம என்ன உழைச்சா சம்பாதிச்சோம், பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ சிலுக்குக்கிட்ட என்னன்னு பேச போகிறோம்? டேய் அவன் கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணுற? பதில் சொல்கிறா. ஏன்டா உம்முன்னு இருக்க? மாடல் ஒர்க் ஆகுது, எல்லாமே ப்ராப்பராக ரெண்டர் ஆயிடுச்சு. வாடா வாடா தங்கமே வா. டேய் அதான் மாடல் ஒர்க் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் சோகமாக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து என்னடா பண்ண போகிறோம்? அடுத்து என்ன, வெப்சைட் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் போட்டு ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும். அதுக்கு செக்ஸ்னா என்ன, செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன? அப்ளிகேஷன் ஃபார்மில் செக்ஷன் போட்டிருந்தாலே அதை சத்தமாக படிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல. அப்போ எப்படி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாகவே செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் பான் ஸ்டார்ஸ் பற்றி மட்டும் எல்லாருக்கும் எப்படி தெரியுது? நான் ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற என்னோட நோக்கம் தான் இந்த ஏஐ மாடல் நான் ரெடி பண்ணுறதுக்கான ஒரே ரீசன். நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ பேசுறியே அப்புறம் சில்க் ஸ்மித் ஏஐ மாடல் வச்சு நீ பேசணும், நீயே பேசலாமேன்னு. புரியுது, இங்கே சில விஷயங்களை சில பேர் மூலியமாக சொன்னால் தான் அதோட இம்பாக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இவ்வளோ ஏன் நீங்களே செல்ஃப் ஃபோட்டோ பார்த்து தான் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ இருக்க ஜென்சி பசங்களுக்கு மட்டும்தான் செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு கிடையாது. இங்கே 6லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம். உங்களுக்கு ஏஐ மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சோஷியல் மீடியாவில் எது வைரல் ஆகணும்னாலும் அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காமெடி, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டெக்னாலஜி, அது கூட சேர்ந்து கொஞ்சம் எமோஷன் வேணும். டெக்னாலஜி நம்ம கிட்ட ரெடி ஆயிடுச்சு, ஆடியன்ஸ் கனெக்டும் இருக்குது, பட் எமோஷன் எப்படி கொண்டு வர போகிறோம்? வெயிட் அண்ட் வாட்ச். அடங்கப்பா. அப்லோட் பண்ணிடுறேன். என்னாச்சு தனியாக நிற்கிதோ? நீ சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வைரல் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு தெரியல. வைரல் ஆகலைன்னா என்ன பண்ண போகிறேன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு அணு வேணும், அவதான் என் உலகமே. ஒரே ஒரு நிமிஷம் அணுகிட்ட பேச முடியுமா? நாங்கள் லவ் பண்ணுற டைமில் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அந்த சண்டை 2 நிமிஷம் கூட தாங்கினது கிடையாது. ஆனால் இப்போ அவன் முன்னாடி போய் பேச முடியலன்னு நினைக்கும் போது அனு எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ, சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணும்போது இது பண்ணாத அது பண்ணாத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி கூட உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டதே இல்லை, நினைச்சதும் இல்லை. ஆனால் இனிமே அப்படி கிடையாது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி உன் கூட நான் இருப்பேன்.
மச்சான் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க? மச்சான் அது நீ கீழே வா, நான் அங்கே வச்சு சொல்லிக்கிறேன். எங்க சோடா வா 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 காட்டுறா. மச்சான் நீ போட்ட வீடியோ 500K + வியூஸ்டா, செம்ம வைரல். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டா வெப்சைட்ஸ்லாம் வந்து 300Kக்கு மேலே லாகின் போயிட்டுருக்கு. ம் சரி சரி, கண்ட்ரோல். இங்கே ரொமான்ஸ் பண்ண ரூம் கூட இல்லை. சாரி சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் வேணா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லட்டுமா? ஆ யார் விஜய் ஃபோனில்? விகே டெக்னாலஜிஸ் ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணாங்க. நம்ம இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நம்ம மாடலை ட்ரை பண்ணியிருக்காங்க போல். யூஸ் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாடல் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 20 lakhs தராங்களாம். 20 லட்சமா? ஆமாடா, ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே 300K + லாகின்ஸ். அவ்வளோ பெரிய க்ளவுடை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளை அவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. சூப்பர்ரா, ஓகே சொல்லுடே. குட்ரா சீக்கிரம். வேண்டாம் விஜய், ஓகே சொல்லாத. ஏன் நல்ல ஆஃபர் தானே? நல்லா யோசி விஜய். கொஞ்ச நேரத்துலேயே 20 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும். நீ வேணா அவன் கூட டைப் வச்சுக்கலான்னு பேசிப்பாரு. 50-50. பிகாஸ் இங்கே ஐடியா உண்டு. இங்கே ஐடியா க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். அண்ட் சீக்கிரமாகவே பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோ. ம் சாரி சார், டீல் எனக்கு செட் ஆகுமான்னு தெரில. பட் ஐ ஹேவ் an offer for you.